காலங்காத்தால எந்திரிச்சு வந்தா இந்த கருமத்தை தான் முதல்ல பார்க்க வேண்டியதா இருக்கு. முதல்ல இந்த போட்டோவை தூக்கி எறிங்கத்த. மாமா என்னைக்கு இந்த போட்டோவை நடு வீட்டுல மாட்டினாரோ அன்னைக்கு புடிச்சது சனி. துளசி, நான் தான் அன்னைக்கு அதை தூக்கி எரிஞ்சனே. உடஞ்சு போனது சரி பண்ணி சண்டை போட்டு அவன் தானே திரும்ப கொண்டு வந்து நடு வீட்டுல மாட்டிருக்கான். இப்பதான் மாமா இல்லையத்த. இதை இப்பவே கழட்டி எறிங்கத்த. டெய்லி இவ மூஞ்சில முழிச்சாலே குடும்பம் வழங்காது. இல்ல துளசி, ஏற்கனவே அன்பு ஜெயில இருக்கான். இப்ப இந்த போட்டோவை கழட்டுறது எனக்கு அபசகுணமா இருக்கும். அவனுக்கு ஏதாச்சும் ஆயிட்டா என்ன பண்றது? அத்தை, அது வெறும் மாமா போட்டோவா இருந்தா பரவாயில்ல. நீங்க பயப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அதுல அவளும் இருக்கால. அதனாலதான் எல்லா பிரச்சனையும். இத தூக்கி போட்டாலே மாமா ஜெயில இருந்து வீட்டுக்கு வந்துருவாரு. இங்க பாருங்க, உங்களுக்கு பயமா இருந்தா நான் தூக்கி போடுறேன். போட்டோல கைய வச்ச உன்னால தாண்டி மாமா ஜெயிலுக்கு போயிருக்காரு. இந்த போட்டோ இங்க இருக்க கூடாது. அத சொல்ல நீ யாருடி? உனக்கு அந்த அதிகாரமும் இல்ல, உரிமையும் இல்ல. இந்த போட்டோவை இங்க இருந்து எடுத்துட்டா என் அன்பு மனசுல இருக்கேனே, அதை என்ன செய்வ? இந்த போட்டோலாம் எங்க கல்யாணத்துக்கான அடையாளம் தான். இந்த அடையாளத்தெல்லாம் நீ திட்டம் போட்டு அழிக்க கூட செய்யலாம். ஆனா இந்த நிமிஷம் அவர் இந்த வீட்ல இல்லனாலும் எனக்குள்ள இருக்காரு. அந்த காதலை உன்னால என்னடி செய்ய முடியும்? இந்த ஆனந்திய மீறி உன்னால எதுவும் செய்ய முடியாது துளசி. என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. என்னையும் அவரையும் விட்டு தள்ளியே நின்னுக்க. அதுதே உனக்கு நல்லது. பாருங்க பாருங்க, உங்க முன்னாடியே என்ன எப்படி மிரட்டுறான்னு பாத்தீங்களா? அன்பு மாமா வாழ்க்கையவே அழிச்சிட்டு எப்படி பேசுறா பாருங்க. போது நிறுத்து. இன்னைக்கு அவர் ஜெயில இருக்கிறதுக்கு காரணமே நீதான். என் கிட்ட இருந்து அவரை பிரிக்கிறதா நினைச்சு அவர் அம்மா கிட்ட இருந்து அவரை நீ பிரிச்சிருக்க துளசி. ஆமா, தாயையும் புள்ளையும் தள்ளி தள்ளி நிக்க வச்சு பெத்த தாய் வாயாலேயே சாபம் கொடுக்க வச்சு ஒவ்வொரு தடவையும் உன் பேச்ச கேட்டு அத்தை அவருக்கு கொடுத்த சாபம் தான். இன்னைக்கு அவர் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. கரெக்டா சொன்னீங்க அண்ணி. இததான் நானும் அண்ணாவும் சொல்லிட்டே இருந்தோம். இந்த சூனியக்காரி பேச்ச கேக்குறத அம்மா என்னைக்கு நிறுத்துறாங்களோ அன்னைக்குதான் நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும். யாழ்னி, அத்தையாலதான் அன்பு மாமா ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அத்தை மேல பழி போட்டுட்டு இருக்கானா? நீ அத பத்தி யோசிக்காம அவ கூட சேர்ந்துட்டு என்ன கிண்டல் பண்றியா? அத்தை, கேட்டீங்கல்ல? நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஏன் அத்தை அமைதியா இருக்கீங்க? அத்தை அமைதியா யோசிக்கட்டும், நீ உன் வேலைய பாரு. கோர்ட்டு வாசல்ல என் புருஷன் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? என் விஷயத்திலயோ என் புருஷன் விஷயத்திலயோ தேவையில்லாம தொலையிட்ட அவரு வரணும்னு இல்ல, நானே உன்னைய சாம்பல் ஆக்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஜாக்கிரதை. இன்னொரு தடவை எங்க போட்டோ மேல உன் கை பட்டுச்சு வாங்குனார ஞாபகம் இருக்குல்ல? பல்ல பேத்துருவன் சொல்லிப்புட்டேன். பாருங்க அம்மா, இவள உன் கிட்டயே சேர்த்துக்காத. அப்பதான் எல்லா உண்மையும் உனக்கு புரியும். எனக்கு எல்லா உண்மையும் புரிஞ்சுதான் இருக்கு. இந்த ராசி கெட்டவளாலையும் இவ குடும்பத்தாலையும் தான் என் புள்ள ஜெயிலுக்கு போயிருக்கான். மா, இப்படியே தப்பு செய்யாத அண்ணி மேல நீ குத்தம் சொல்ல சொல்ல அது எல்லாமே அண்ணா மேலதான் திரும்புது. உன் வார்த்தை எல்லாமே அண்ணாக்கு தான் சாபமா போய் முடியுது. பரவாயில்லனா இன்னும் பேசு. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேசு. மா, அண்ணாவை வெளியே கொண்டு வர அண்ணி ரொம்ப போராடிட்டு இருக்காங்கம்மா. இந்த சூனியக்காரிய வீட்டை விட்டு துரத்திட்டு அன்னைக்கு துணையா நில்லு. அப்பதான் அண்ணா வெளியே வருவாரு. நம்ம குடும்பத்துக்கும் அதாமா நல்லது. போதும், இவ கூட நான் சேர்ந்து நின்னதெல்லாம் போதும். இவ வேணா வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், யாருமே கேக்கல. இவ கூட பூச்சூட்டலுக்கு வந்து நின்ன, அங்க ஆரம்பிச்சது பிரச்சனை.
அன்னைக்கு அதுக்கு நான் சம்மதம் சொன்னதுதான் பெரிய தப்பு. இவ என்ன என் புள்ளைய வெளியில கொண்டு வருது? அவனை எப்படி கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு இவ இந்த வீட்டை விட்டு, என் புள்ள வாழ்க்கைய விட்டு கண் காணாத இடத்துக்கு போகணும். அப்பதான் என் புள்ளைக்கு ஒரு நல்லது நடக்கும்.